ஒரு பக்கம் முடங்கும் அரசு, மறுபக்கம் மகிழ்ச்சி அறிவிப்பு. ட்ரம்புடைய திட்டம் என்னங்கிறது கேள்வி. ஏன்னா முதல் விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய விசா விவகாரங்களும் பெரிய மாற்றம். அமெரிக்கா விசா வழங்குவதற்கு இன்னும் புதிய கெடுபிடிகளை ட்ரம்ப் விதிச்சிருக்காரு. அதாவது ஆயிரக்கணக்கிலான டாலர்கள் மதிப்புள்ள மருத்துவ சிகிச்சை அல்லது மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு இனி விசா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் அமெரிக்க தூதரகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த மருத்துவ உதவி மற்றும் சிகிச்சைகளில் இதய நோய், சுவாச நோய், புற்றுநோய், சர்க்கரை நோய், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் அடங்கும். உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவங்க, உடல் அதிக பருமன் கொண்டவங்களுக்கும் விசா தருவதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. காரணம், அவங்களுக்கு எதிர்காலத்தில் பல நோய்கள் வரலாம், உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோயெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னும், அதனால இந்த கட்டுப்பாடுகளில் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு தெளிவாக சொல்லப்படலை இருந்தாலும் அப்படின்னு இந்த உடல் பருமனை பொறுத்த வரைக்கும் இது கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த விசா விண்ணப்பிப்பவர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த கோளாறு இருப்பவர்களுக்கு ஒருவேளை விசா வழங்கப்பட்டால் அவர்களது மருத்துவ செலவுகளை பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு குறிப்பிட்ட நபருக்கு நிதி பாதுகாப்பு உள்ளதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் குடியேற்றங்களை குறைக்க வேண்டும், இதற்கு தான் விசா நடைமுறையில் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை விதித்து வராரு அப்படி அரசாங்கம். ஏற்கனவே H1B விசாவுடைய கட்டணம் உயர்த்தப்பட்டது. இப்போது உடல் பருமனாக இருக்கிறவங்க, சில நோய் பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை உள்ளவங்களாம் விசா கொடுக்காதீங்க அப்படின்னு அடுத்தடுத்து அதிரடியான அறிவிப்புகளை மேற்கொண்டு வராரு. இப்போ இது ஏன்னா அமெரிக்காவுக்கு தான் முக்கியத்துவம், அமெரிக்கர்களுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி வராரு. ஆனால் அமெரிக்காவுடைய அரசாங்கம் முடங்கி கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று அமெரிக்கர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் வரி விதிப்பின் மூலமாக அமெரிக்கா ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை வருவாயாக பெறுவதாகவும், அந்த வருவாயிலிருந்து ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் விரைவில் $2000, அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தோன்னா ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் 1.7 லட்சம், 1,77,000 வச்சுக்கோங்களேன், அவங்க ஒவ்வொருவருக்கும் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு உறுதி கொடுத்திருக்காரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக ஊடக பதிவில் கூடுதல் வரி விதிப்பை எதிர்ப்பவர்கள் முட்டாள்கள், அவங்க தலைமையின் கீழ் அமெரிக்கா உலகின் மிகவும் பணக்கார நாடாக, மிகவும் மதிக்கப்படும் நாடாக, பணவீக்கம் இல்லாத நாடாக மாறியிருக்கு. பங்கு சந்தையில் வரலாறு காணாத உச்சத்தை அமெரிக்கா தொட்டிருக்கு. கூடுதல் வரிகள் மூலமாக ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்கா வருவாயாக பெற்றிருக்கு. சீக்கிரமாகவே எங்களுடைய மிகப்பெரிய கடனான $37 ட்ரில்லியன் செலுத்த தொடங்குவோம். அமெரிக்காவில் முதலீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் எல்லா இடங்களையும் அதிகரித்து வருது. கூடுதல் வரியில் இருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் அதிக வருமானம் ஈட்டுபவர்களை தவிர ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்கும் விரைவில் தலா $2000 வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்கார். இருந்தாலும் இந்த பணம் எவ்வாறு அல்லது எப்போது விநியோகிக்கப்படும் அப்படிங்கிற பற்றிலாம் எப்போது தருவம்லாம் சொல்லப்படலை. ஆனால் வரிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் அதே வேளையில் தேசிய கடனை குறைக்க உதவும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன நம்மளுக்கு கேள்வி வருது அப்படின்னா, ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய அரசாங்க நிர்வாகம் முடங்கி கிடக்கு இல்லையா, இப்போ ஜனநாயக கட்சியினருடன் விரைவில் சமரசம் செய்ய வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அரசு துறைகளுக்கான நிதியை விடுவிக்க பார்லிமெண்ட்டுடைய ஒப்புதல் பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவில் நிதி முடக்கத்தால் 6.70 லட்சம் அரசு ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டிருக்காங்க நிதி நெருக்கடியால். இதே நேரத்தில் 7.30 லட்சம் பேர் ஊதியம் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதனால் அரசினுடைய முக்கிய துறைகள் எல்லாமே முடங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அரசு துறைகளுக்கு நிதி ஒதுக்க முடியாமல் அன்றாட பணிகள்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கு. அரசு நிர்வாக முடக்கம் 6வது வாரத்தில் நுழைந்து அமெரிக்கா முழுவதும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்களை ஊதியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில கொண்டு போயிருக்கு. அதிபர் ட்ரம்ப் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாரு. மலிவு விலை பராமரிப்பு சட்டத்தின் வரி சலுகைகளை நீட்டிக்க கோரக்கூடிய ஜனநாயக கட்சியினுடைய சமரசம் செய்ய வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஜனநாயக கட்சியினோட சமரசம் செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னா நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்காது. நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்கல அப்படின்னா செலவினங்களுக்கு தொகை ஒதுக்க முடியாது. செலவினங்கள் தொகை ஒதுக்க முடியல அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்க அரசாங்கம் முடங்கும். வேலை செய்யலாம், ஆனால் சம்பளம் கிடைக்காது. எந்த ஒரு திட்டத்துக்கும் நிதி ஒதுக்க முடியாது. எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் சம்பளமே கொடுக்க முடியாது. ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இன்னைக்கு கிட்டத்தட்ட பல வாரங்களுக்கு அடுத்து முடங்கி இருக்கக்கூடிய நிலையிலும் கூட ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு நியூயார்க் மேயர் தேர்தலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய கட்சி 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கு. இதெல்லாம் ட்ரம்ப் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அமெரிக்கர்களுக்கு அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்த ட்ரம்ப்புக்கு அமெரிக்கர்களை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அதை மாற்றுவதற்காக திடீர்னு என்ன சொல்றாரு, வரி வருவாயில் அதிகமான வருமானம் வந்திருக்கு, அதனால எல்லாருடைய வங்கி கணக்குலையும் $2000 போடுறேன், $2000 நான் வங்கி கணக்கில் போடுறேன் அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறதும் ஏதோ ஒரு அதோட பின்னணியில இந்த கணக்கு தான் இருக்கிறதாக பாருங்க. தன் மீதான எதிர்ப்பை சமாளிப்பதற்காக ட்ரம்ப் இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறது.